ஒரு படகுல ஏறி ஒரு வனாந்தர பகுதிக்கு, ஒரு அடுத்த பகுதிக்கு, மக்கள் இருக்கக்கூடாத பகுதிக்கு செல்கிறார்கள். அந்த பகுதிக்கு போயிட்டு இயேசு என்ன நினைக்கிறாரு, நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இயேசு அங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு ஜனக்கூட்டம் அங்க வந்துருச்சு. அவரை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்துருச்சு. இவர் ஐயோ அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் பேசுகிறார். இங்கேதான் இந்த 5000 பேருக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு. அவர் உணவு கொடுத்தார், எல்லாம் சரி. அதற்கு முன்னாடி அவர் ஒன்று சொன்னார். எத்தனை பேருக்கு? 5000 பேருக்கு மேல இருப்பாங்க, ரைட்டு. அவங்க ஒன்று சொன்னார். என்னாருன்னா, நீங்க 100 பேரா 50 லைன்ல நில்லுங்க. 100 × 50 5000. ரோமன் காலம் கரெக்டா 2 ஸ்டெப் தான். நீங்க என்ன பண்றீங்க? 100 புருஷர்களா, உன் பொண்டாட்டி குழந்தைகளோட அப்படியே 100 புருஷர்களா, 50 ரோ. பார்க்க நம்ம என்ன, இந்த மார்னிஸ்டா கிரவுண்ட் 2 கிரவுண்ட் இருந்தா போதும். 5000 பேர் ஒரே கிரவுட்ல வந்தா பெரும் பிரச்சனையா இருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்ன 2 ஸ்டெப், 100 × 50 உட்காந்துட்டாங்க. இவர் கூட அதிகப்படியா 70 பேர் இருந்திருக்கலாம். சீஷர்கள் இயேசு கூட 70 பேர் இருந்திருக்கலாம். இவருக்கு அந்த படகுல வரும்போது 70 பேர் வரக்கூடிய ஒரு யாட்டை அவர் வச்சிருக்காரு. ஒரு இப்ப யாட் அப்படின்றது ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா இருக்கும் இப்பெல்லாம் குறைஞ்சபட்சம். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னோட ஒரு இதுக்கு ரெஸ்ட் எடுக்க வந்த ஒரு பயணத்துல அவர்களை பார்க்கிறாரு, செய்யறாரு. அப்போ அநேக நேரத்துல ஊழியர்கள்லாம் ஒரு பெரிய வண்டி வாங்கிட்டா கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவங்கள நம்ம பொறாமப்பட்டுறக்கூடாது. அது யூதாசின் ஆவியம். நம்ம என்ன அவங்க கம்ஃபர்ட் யாட்ல கூட போகலாம், ஃப்ளைட்ல கூட போகலாம். நிறைய நேரத்தில் நம்ம குறை சொல்றவங்களா மாறிடக்கூடாது. அப்போ இந்த 5000 பேரும் எங்க அப்பம் கிடைக்கும், அப்போ ஆண்டவர் அதிசயம் செய்வார். அதை விட்டுருங்க, அதை தாண்டி இருக்கிறதான பார்க்கும்போது இவங்க யாருமே ஒன்றும் சொல்லல. இவர்கள் கரெக்டா 100 × 50 சொல்லி உட்காந்தாங்க. 70 பேர் இருந்திருக்கலாம், கூடி போன 80 பேர் இருந்திருக்கலாம். அத்தனை பேருக்குமே இவர்கள் பந்தி விசாரித்தார்கள். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை இயேசு கொடுத்த எளிமைப்படுத்துறார். உங்களுக்கு இப்ப கொடுக்கப்பட்ட அதே 2 ஸ்டெப் தான். உன்னை போல் பிறரை நேசி, முழு மனதோடு என்னை தொழுதுகொள். இந்த 2 தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. புதிய உடன்படிக்கையில இந்த அன்புக்குள்ள சகலமும் வந்துருச்சு. நியாயப்பிரமாண சகலமும் இதுக்குள்ள வந்துருச்சு.